வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் வெள்ளி விழா நிகழ்வில் வேல்வரும் காலை விழித்த கண் இமைத்தல் வீரத்துக்கு இழுக்கு எனும் தமிழர் வீரத்தை நிலைநாட்டி வாழேந்தி சமர் புரிந்து ஆதவன் எங்கள் பேரரசின் எல்லைக்குள்ளே மறைவதில்லை என்ற வலுவோடு இருந்த பிரித்தானிய பேரரசை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி கொடி நாட்டிய வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்களின் நாட்டிய நாடகம் கண்டு கழியுங்கள். என் ஊனில் உதிரத்தில் உணர்வலைகளிலே நீக்கமர இரண்டர கலந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, தமிழ்குல உறவுகளே, இனிய நட்பினரே, என்னை பெற்ற தாய்மாரே, பெரியோரே, நல்லிளம் வேங்கைகள், வணக்கம். 1772 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி சிவகங்கைக்குட்பட்ட காளையார் கோவிலிலே ஒரு படுகொலை நிகழ்ந்தது. 4 கோட்டை, உள்ளிக்கோட்டை, எழுவன்கோட்டை, சத்துரு சங்கார கோட்டை, பட்டமங்கலம், பாகனேரி, திருப்புவனம், திருப்பத்தூர், காளையார் கோவிலை உள்ளடக்கிய சிவகங்கை அரசினுடைய 2வது வேந்தர் முத்துவடுக பெரியவுடையார் தேவர் பிரித்தானிய சிப்பாய்களால் வஞ்சகமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். கணவனின் மேனியில் இருந்து சிதறிய இரத்த துளிகளிலே சத்தியம் செய்து மண்ணை மீட்பேன் என்று உறுதியெடுத்து தாண்டவராயன் பிள்ளை ஆலோசனை சொல்ல மாவீரர்களான மருதுபாண்டியர்கள் வாழேந்தி உடன் வர கொல்லங்குடி அரண்மனை சென்று அதற்கு பிறகு கோபாலநாயக்கர் அரசோச்சிய விருபாட்சி அரண்மனையில் இருந்தவாறு தென்னிந்தியாவினுடைய போர்வாள் என்று வரலாறு புகழுகின்ற திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலிக்கு 72ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் தங்கை எழுதுகிறேன் என்று மடல் தீட்டி உதவிடுக என சந்தித்து கேட்டு ஹைதர் அலி 12 பீரங்கி வண்டிகள், 500 துப்பாக்கிகள், குதிரை வீரர்களை அனுப்பி வைக்க 8 ஆண்டு கால ஆயத்தத்துக்கு பிறகு 1780ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் நாள் பிரித்தானிய படைகளை வீழ்த்தி வெற்றி கண்டார் வீரத்தாய் வேலுநாச்சியார். அந்த காவியத்தை தான் தமிழர் உலகத்துக்கு தரணி போற்ற திருவள்ளுவர் படத்தை வரைந்து தந்தாரே, அற்புதமான ஓவியத்தை தந்தாரே வேணுகோபால சர்மா, அவரது அருமை திருமகன் ஸ்ரீராம் சர்மா அவர்கள் இந்த காவியத்தை தீட்டியதோடு இயக்கியதோடு அவரது அருமை துணைவியார் மணிமேகலை சர்மா அவர்கள் வேலுநாச்சியாராகவே மாறிவிட்ட காட்சிகளை காணலாம். இங்கே அதனை தயாரித்து அரங்கேற்றுகின்ற வாய்ப்பினை இந்த எளியவன் பெற்றேன் தமிழகத்திலே. அது கடல் கடந்த நாடுகளிலே எல்லாம் தமிழர் வாழும் தரணியெங்கும் இந்த வீரகாவியம் நடத்தப்பட வேண்டும் என்று அவாவுற்றேன். என் இதய வேட்கையை இதோ வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நிறைவு செய்து தந்திருக்கின்றது. இந்த நாட்டிய நாடகத்தில் மணிமேகலை அவர்கள் வீரத்தாய் வேலுநாச்சியாராகவே ஆகிவிட்டார். பாஞ்சை பெருவேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைக்கும் பொழுது நடிகர் உலகம் மனக்கண்ணுக்கு முன்னால் தோன்றுவதைப் போலவே மணிமேகலை சர்மா வேலுநாச்சியாராகவே மாறிவிட்டார். இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒவ்வொருவரும் தமிழரின் வீரத்தை, தியாகத்தை, கடந்த கால பெருமையை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அர்ப்பணித்து தங்கள் படைப்பை தந்திருக்கின்றார்கள். ஒரு வீர சரித்திரம் அல்லவா தமிழர் சரித்திரம். இந்த வீர வரலாற்றை நினைவூட்டுகின்ற வகையிலே வேலுநாச்சியாருடைய தியாக காவியம் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றது. அடிமை விலங்குகளை உடைத்து தாயகம் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுகிறது. தமிழரின் இசையை இங்கே காணலாம், தமிழரின் நடன கலையை இங்கே காணலாம், தமிழரின் பண்பாட்டை இங்கே காணலாம். இந்த நாடகத்தினுடைய உச்சக்கட்டத்தில் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, ஆஹா
ஈழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, கொட்டு முரசே கொட்டு முரசே, வெற்றி கொட்டு முரசே, எட்டு திக்கும் சென்ற தமிழ் மக்கள் வெற்றி பெற்றார் என்று கொட்டு முரசே. இது எங்கும் ஒலிக்கட்டும். இந்த புவியின் பல்வேறு நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். இதை வருங்கால தலைமுறை காண வேண்டும், வளரும் பிள்ளைகள் காண வேண்டும். இதுவே எனது பேரவா. தமிழர் உலகம் வீரத்தாய் வேலுநாச்சியாரை போற்றுவதன் மூலம் நெஞ்சில் எரிகின்ற தணல் 1000 இடிகள் விழுந்து நொறுங்கி கிடக்கின்ற தமிழர் உள்ளங்களில் நம்பிக்கை சுடரை ஏற்றி வைக்கின்ற வீரகாவியம் தான் வீரத்தாய் வேலுநாச்சியார் ஆகும். அதை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம் சர்மா அவர்களுக்கும் தங்கை மணிமேகலை அவர்களுக்கும் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நன்றியை தமிழர்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் வெள்ளி விழா அதுவும் வெற்றி முரசு கொட்டட்டும். நன்றி, வணக்கம்.